Hello friends, welcome to Gabby's London View YouTube channel. நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல மெலை பிக்கல் செய்முறையை பார்க்கலாம். இந்த மெலை அச்சாருன்னு சொல்லுவாங்க. தேவையான பொருட்கள் கேரட் 2 பாருங்கள் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். கறிமிளகாய் 250 கிராம் கறிமிளகாய், 5 மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி சதுர வடிவில் வெட்டி வச்சுருக்கேன். இது கூடவே 2 மேசக்கரண்டி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 3 தேக்கரண்டி கடுகோட 3 தேக்கரண்டி வினாக்கிரி கலந்து வினிகர் கலந்து ஒயிட் வினிகர் ஆப்பிள் சிடர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். கலந்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அது கூடவே தனி மிளகாய்த்தூள் 1 மேசக்கரண்டி தனி மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன். இஞ்சி உள்ளி அரைச்ச இஞ்சி உள்ளி விழுது 1 மேசக்கரண்டி, வினிகர், உப்புத்தூள், அது கூடவே 1/4 கிலோ 250 கிராம் பேரிச்சப்பழம். நல்ல பேரிச்சப்பழம் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. நல்ல பேரிச்சப்பழமாக பார்த்து வாங்கிக்கோ. இதை விட கூட போடலாம். 250 கிராம் தான் போடணும்னு அவசியம் இல்லை. அதை விட கூடலாம் குறையக்கூடாது. இதெல்லாம் தேவையான சாமான்கள், தேவையான பொருட்கள் இவ்வளவும் இருக்குது. இது கூட பாருங்கள், நான் இந்த பேரிச்சப்பழத்தில் சுடுதண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த தோல் சாஃப்டானால் அந்த தோலை சீக்கிரம் உரிச்சு எடுக்கலாம். அதுக்காக அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இன்னொரு பவுலில் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருந்த கடுகு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்மளோட இஞ்சி உள்ளி பேஸ்ட், அரைச்சி வச்ச இஞ்சி உள்ளி பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்மளோட தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 50 மில்லி லிட்டர் வினிகர் வேறே நாங்கள் இதுக்கு தேவையானது அதில் ஒரு பாதி அளவு தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு மிக்சராக நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாதி வினிகர் தான் போட்டிருக்கேன், மீதி பாதி வினிகர் போடணும். இதை இப்போ நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம ஊற வச்ச இந்த பேரிச்சப்பழத்தில் இந்த தோல் கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த தோல் இது ஃபுல்லாக நம்ம நீக்கிடலாம். நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி இது டிஸ்டர்பாக இருக்கும். இது இருந்தால் அதுக்காக வேண்டி அது கூட உள்ளே இருக்கிற இந்த விதை அதையும் இந்த சீடையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக அதை வேறையாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல், அதுவும் கண்ணாடி பாத்திரம் தான். கூடுதலாக கண்ணாடி பாத்திரம், பலகை ஸ்பூன், மரத்தாலான ஸ்பூன் இதுகளை யூஸ் பண்ணுறது ஏன்னா இந்த வினிகர் ஆசிட் சுரக்கும். அதனால தான் பிளாஸ்டிக் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் பாருங்கள், இந்த பேரிச்சப்பழம் மிக்சர் அண்ட் நான் ஆல்ரெடி செய்து வச்சுருந்தேன் அந்த ஸ்பைசஸ் மிக்சர் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இதை நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது தேவையான அளவுன்னு ஒரு மணக்கணக்கு தான் போட்டிருக்கு. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சீனியும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த சீனி இந்த உப்பு எல்லாம் இப்போ இதோட சேர்ந்து நல்ல ஒரு பானி மாதிரி நல்லா கரைஞ்சி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பேரிச்சப்பழம் நல்லா மேஷ் ஆகி இது கூட நல்லா சேர்ந்து வரணும். அதுக்காக வேண்டி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிளை நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். வெஜிடபிள் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரு கிச்சன் டவல், நல்லா காஞ்ச ஒரு கிச்சன் டவல், வெட்டி இல்லாத கிச்சன் டவல் நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணால் ஒரு சொட்டு கூட ஈரம் இருக்காது. அப்படி ஈரம் இல்லாமல் இருந்தால் இந்த பிக்கலை நிறைய நாளைக்கு வச்சுருக்கலாம். இந்த மரக்கறி இந்த பிக்கல் நாளைக்கு வச்சுருக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த ஈரம்ன்ற இந்த தண்ணி தன்மை இல்லாமல் செய்யணும்னு சொல்கிறது. இதை ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இதுதான் ஃபைனல் லுக். இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ உடனடியாக கூட சாப்பாடு கெடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம நாளைக்கு சாப்பிட்றத நாளைக்கு ஃபங்க்ஷன்னா இன்றைக்கி செஞ்சால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பொலித்தீனில் பொலித்தீன் கவரில் கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். நான் பாருங்கள் முதல்ல பொலித்தீன் கவர் பண்ணி காட்டியிருந்தேன். இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். இப்படி கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.